க ம ப த நீ சா சா நீ த ப ம க சா. அப்படி பிரமாதம். குருநாயரே, இன்னொரு தடவை பாடுங்க. பாத்தியாடா எவ்வளவு அக்கறையா கேக்குறான். அறிவு கட்ட பசங்களா. ச க ம ப த நீ சா சா நீ த ப ம க சா. நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க? குருநாயரே, உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது. பிழையா? என்ன? என்னவா? எங்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க. எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒண்ணு குறையுது. எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடுவேன்னு உங்களுக்கு போறாங்க. உன் மேல எனக்கு போறாமனா அவனை ஏன்டா போட்டு போறன்ற? இங்க வா. டேய், சரிகம 15 7 எழுத்து எனக்கு தெரியும். இங்க பாரு, ரிப்பேருக்கு போயிருக்குடா, நாளைக்கு வரும். புரியுதா? சரிங்க குருநாயரே. உட்காரு. இத பாருங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, அத அப்படியே எல்லாரும் பாடுங்க. ஏன் குருநாயரே அழுகுறீங்க? நான் அழுகல, நீங்க இப்ப பாட்டு பாடுனீங்களே, அதுல வந்து ஆனந்த கண்ணீர். குருநாயரே, ஆரம்பிங்க. இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி தரக்கூடாது. நீங்க கழுத்துல தண்ணியில நின்னு சாதகம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன். என்னங்க, 8ஆம் நம்பர் பஸ் போயிடுச்சுங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. அவசரமா வேலைக்கு போனோம், சைக்கிள் கடை வேற மூடி இருக்கு. இன்னைக்கு உங்க வீட்டுல விட்டுட்டு போறேங்க, சாயங்காலமா வந்து எடுத்துக்கிறேன். அட, ஏன் கர்ச்சீஃப் அன்னைக்கு மிஸ் பண்ணதை எனக்கு திருப்பி கொடுக்குறீங்களா? தேங்க்ஸ். சுத்தமா துவச்சு இஸ்திரி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க, போனமா வந்தமான்னு வரணும். அந்த 6 மணி பெட்டி வச்சிருக்கானே லோகநாதன், அவன்கிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது. ஏன்டா? பின்ன என்ன, நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன், உங்க குருநாதருக்கு என்னை விட 6 மணி பெட்டி வாங்கி தருவான்னு கேட்டா. அப்படியா கேட்டா? அங்கேயே அவன் கையை முறிக்க வேண்டியதானே? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் 2 விரலைய கடிச்சு எடுத்து வந்து இன்னைக்கு ஓடிட்டீங்களா? நாளைக்கு அவன் கண்ணாமூலி தோண்டிட்டு வந்துடுறேன். இது உங்க மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். மனுஷன் வரல. ஐயா, இந்தாங்க சார், பிரமாதமா இருக்கும். ஆமா, இது என்னது? பார்த்தா தெரியல, மல்லிப்பூ. தெரியுது, கோயிலுக்கா? ஏயா, பூனா கோயிலுக்கு தான் வாங்கிட்டு போனோமா? வேற எதுக்கு சார்? அது உங்ககிட்ட அவசியம் சொல்லி ஆகணுமாக்கும். சொன்னாதான் படம். என்னையா வியாபாரம் பண்ண வந்தா விவகாரம் நிறுத்தியா? வாங்கம்மா வாங்க, என் கடையில எல்லாம் இருக்கு, என்ன வேணும்? இத சொல்லத்தான் பட்டு பாவாடெல்லாம் கட்டிட்டு வந்தியாக்கும். அன்னைக்கு உங்க வீட்டுல மறந்து வச்சுட்டு போயிட்டேன், கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். மறந்துட்டேன், வரேன். என்னம்மா, அந்த ஆள் உனக்கு வேண்டி வேணா? தெரியும் 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 தெரியும். இந்த பூவை மறந்து வச்சுட்டு போயிட்டான், நீ எடுத்துட்டு போய் கொடு. கண்ணியப்பன் கையால பூவை தொடறதா? நீ எடுத்துட்டு போ. எடு 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 எடு, காலி பண்ண எடுத்த. பா பா.
இந்த பூவை நான் மறந்து வச்சுட்டு வரல, வேணும்னு தான் வச்சுட்டு வந்தேன். இத பாரு வள்ளி, ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், இப்ப சொல்றேன். எனக்கு உன் மேல பிரியம் இருக்கிறதுனாலதான் இந்த பூவை வாங்கிட்டு வந்தேன். உனக்கு என் மேல பிரியம் இருக்குதுன்னா இந்த பூவை நீ தலையில வச்சுக்கணும். வள்ளி, My God. யோ, இங்க வாயா. வாயாண்ணா? இதோ வந்துட்டேம்மா. என்னம்மா? என்னையா இது? ஏதோ காக்கா அசிங்கம் பண்ணிருக்கு போல இருக்குமா. இங்க கடை வச்சிருக்கல, இதெல்லாம் பாக்குறதுல? என் வேலையை பாப்பானுங்களா இந்த வேலையை பாப்பானுங்களா? அப்படியா? அம்மா அம்மா தொடக்காதுங்கம்மா, தொடக்காதுங்கம்மா, சொன்ன கேளுங்கம்மா. அது சின்ன மணி சட்டமா. அம்மா அந்த ஆளோடதா? ஐயோ கிழிக்காதீங்கம்மா. ஐயோ கிழிச்சிட்டாங்களே, இப்ப அவர் கேட்ட நான் என்ன பதில் சொல்றது? இந்தா கொண்டு போய் கொடுத்துரு. அம்மா நீங்க பாட்டு கிழிச்சு போட்டீங்க, இப்ப அவர் கேட்டா என்னமா பதில் சொல்றது? என்னையா பெரிய பதிலு? இந்த ஷர்ட் என்ன விலை இருக்கும்? 40 ரூபாய் இருக்குமா? After all 40 rupees. இந்த காரோட விலை என்ன தெரியுமா? 1 lakh, 1 லட்சம். இரு, இந்தா இத அவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்து வேற ஷர்ட் வாங்கி போட்டு சொல்லு. நான் போற கச்சேரி இன்னைக்கு நல்லபடியா நடக்கணும். அண்ணே 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 அண்ணே, என்னடா இந்தாங்க அண்ணே. என்னடா துணி எல்லாம்? சொன்னா கோச்சிக்காதீங்கண்ணே, நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தி வந்திருக்காளே, திமிரு பிடிச்சவ. ஆமா கண்மணி. ஆமா அவதானே. அவ கார்ல காக்கா அசிங்கம் பண்ணிருச்சுன்னு சொல்லி இந்த சட்ட துணி எடுத்து தொடச்சு கிழிச்சிட்டான்னு. ஏமா இப்படி செய்யறீங்க? சின்ன மணி என்ன கோச்சுக்குவான்னு சொன்னதுக்கு 100 ரூபாய் எடுத்த முகத்துல வீசி வேற சட்டை வாங்கிக்கன்னு சொல்லிட்டான்னு. அவ எந்த பக்கம் போறான்? இதோ இப்படித்தானே. வண்டி நின்றுச்சு. டேய் ஆறாறு போயிடா வாங்கடா. அடி சுந்தரியே அந்தரங்கமே, மனம் சொக்குது ஆனந்தரங்கமே, சுந்தரியே அந்தரங்கமே, வாத்தானும் நான் தானே, சரட்டு பொத்தானும் நான் தானே, வாச அத்தானும் நான் தானே. ஆமா வண்டியை தள்ளணுமா? வண்டியை தள்ளணுமான்னு கேட்டேன். ஆமா. டேய் தள்ளுங்கடா, பின்னாடி போய் தள்ளுற. தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், டேய் தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா, தள்ளுங்கடா டேய். அண்ணனுக்கு வலிக்கு வலிக்கு விடுது. தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா, தள்ளு தள்ளு. மறுபடியும் வலிக்கிடுச்சு. ஏ டச் பண்ணாம தள்ள முடியாதா? மச்சான் நினைக்க தொட்டா என்ன? ஏய் இடியட், என் காரை யாரும் தள்ள வேண்டிய அவசியம் இல்ல. கட்சி நம்ம கடை வீதி கலகலக்கும், என் அக்கா மகள் அவன் நடந்து வந்தா. நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல வழக்கும், ஒரு பச்சை கிளி அது பறந்து வந்தா. அப்படி சொல்ல பின்னி முடிச்ச அவ ரெட்ட சடையும், நல்ல எட்டு எடுத்து அவ வச்ச நடையும், குந்தில் ஒண்ணு போட்டத போல் சுண்டி சுண்டி வந்து இழுக்கும். கடை வீதி கலகலக்கும், என் அக்கா மகள் அவ நடந்து வந்தா. ஒரு சிங்கார பூங்கொடிக்கு ஒரு சித்தாடத்தான் எடுத்து அவ சில்லுன்னு சிரிக்கையிலே வெள்ளி கொலு செதுக்கு. கண்ணாலே சம்மதம் சொன்னா கைய பிடிச்சா ஒத்துக்குவா, கல்யாணம் பண்ணணும் வைக்கப்படுவா.
வேறேதும் சங்கடம் இல்ல, சங்கதி எல்லாம் கத்துக்குவா. விட்டு விலகி நின்னா கட்டி துடிப்பா. வெட்ட வெளியில் ஐயையோ ஒரு மெத்த விரிச்சேன், ஐயையோ தொட்டு மலர தொட்டு பறிச்சேன், மெல்ல சிரிச்சா. கட வீதி கலகலக்கும் என் அக்கா மகள் அவன் நடந்து வந்தா. நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல வழக்கம் ஒரு பச்சை கிளி அது பறந்து வந்தா. அடிமுக்காலும் காலும் ஒண்ணு, இனி உன்னோட நானும் ஒண்ணு. அடி என்னோட வாடி பொண்ணு, செம்மீன போல கண்ணு. ஒன்னாக கும்மி அடிப்போம், ஒத்து உழைச்சா மெச்சுக்குவோம். விட்டாக்கா உன் மனச கொள்ளையடிப்பேன். கல்யாண பந்தல கட்டி பத்திரிக்கையும் வச்சுக்குவோம். இப்போது சொன்னதையெல்லாம் செஞ்சு முடிப்போம். தங்க குடமே புது நந்தவனமே, சம்மதம் சொல்லு இந்த இடமே இன்ப சொகமே. கலகலக்கும் ஏன் அக்கா மக. ஐயப்பா என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க? யாரோட அக்கா மகடாய்? அண்ணனோட அக்கா மக அது நடந்து வந்தா. நம்ம பஸ் ஸ்டாண்டு வள வள வழக்கம் அண்ணனோட பச்சை கிளி அது பறந்து வந்தா. பின்னி முடிச்ச அவ ரெட்ட சடையும், நல்ல எட்டு எடுத்து அவ வச்ச நடையும். துண்டில் ஒண்ணு போட்டத போல் சுண்டி சுண்டி வந்து இழுக்கும். கடவீட்டு கலகலக்கும் என் அக்கா மகள் அவன் நடந்து வந்தா. நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல பழக்கம் ஒரு பச்சை கிளி அது பறந்து வந்தா. என்னமா இது? என்ன ஆச்சு? அந்த திமிர் பிடிச்சவன் என்ன தண்ணியில தள்ளி விட்டுட்டான்ப்பா. யாரு? அந்த சின்ன மணியா? நீ கவலைப்படாதம்மா, இனிமே அந்த சின்ன மணி உன் விஷயத்துல தலையிடவே மாட்டான். நான் அவனை கவனிச்சுக்கிறேன். நீ போய் ட்ரெஸ் மாத்திக்க போ. டேய் யாராங்க? ஐயா சீக்கிரம் வாடா. நாளைக்கு திருவிழாவில் சின்னமணி புலி வேஷம் கட்டி ஆடுறாரா இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. ஆட்டத்தோட ஆட்டமா நம்ம ஆளுகளே உள்ள போக சொல்லி. சரிங்க. அவனை இனிமே வெளியவே வரவிடாம பண்ணணும். என்னங்க? நமஸ்காரங்க. நமஸ்காரம்மா. உங்க மகனை புரிஞ்சுக்காம நான் அவர்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன். மகனா? அதாங்க மிஸ்டர் சின்னமணி. அவர்கிட்ட என்ன மன்னிச்சுக்க சொல்லுங்க. வர என்னங்க, நீங்களும் பார்த்தா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. வரேங்க.
வாடா போலாம். சத்தம் போய் வேலையை பார்த்துட்டு இத ஊரு புறம் போய் சொல்லணும். வள்ளி, வள்ளி, உங்க அண்ணன் மனசை புரிஞ்சுக்காம நான் அவர்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது இந்த ஊர்லயே அவரை விட நல்லவர் வேற யாரும் இல்லைன்னு. அவருக்கு என் மேல கோபம் இருக்கும், அது நியாயம்தான். அதையெல்லாம் மறந்துட்டு என்ன மன்னிச்சிட சொல்லுமா. ஏன்னா ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தாமா தெரியும். வர எதுக்காக எல்லாருக்கிட்டையும் உன்னை மன்னிச்சிருன்னு சொல்ல சொன்ன? எல்லார்கிட்டயும் மட்டும் இல்ல, உங்ககிட்டயும் தான் சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன உங்களால புரிஞ்சுக்க முடியல, ஆனா உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட கோயிலுக்கு போனது உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணதா. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. மனப்பூர்வமா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா இந்த பிரசாதத்தை எடுத்துக்க வேண்டாம். பிடிக்கலன்னு சொல்ல வரலீங்க. என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க காலேஜ்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க. நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல 3வது வரைக்கும் தாங்க படிச்சிருக்கேன். இத பாருங்க, இந்த உலகத்திலேயே என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய படிப்பு சங்கீதம் தான். அது உங்களை பொறுத்தவரையில இயற்கையாவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள படிப்பு வித்தியாசம் எல்லாம் இருக்குங்க. வாஸ்தவம் தாங்க. இந்த ஊர்லயே பாதி சொத்து உங்க சொத்து, எனக்குன்னு இருக்கிற சொத்து ஒரு ஓட்டு 6 மணி பெட்டியும் ஓட்டு விடுந்தாங்க. ஒரு ஆம்பளைக்கு சொத்தே வீரண்டா. அதுல உங்களை மிஞ்சறதுக்கு இந்த ஊர்ல வேற யாரும் இல்ல. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதையும் தெரிஞ்சுக்குங்க. நான் அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை. இத பாருங்க, நான் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு தடவை தயவு செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இந்த குங்குமத்தை என் நெத்தியில வைங்க. சரி, நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க நடந்துக்கிற விதத்துலதான் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்குவேன். வரட்டுமா? என்னண்ணே, என்னாச்சு? இரு அண்ணே, இரு. இது நம்ம தங்கப்பனோட செயின். 2 நாள்ல திருப்பி கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 8 வாடகை. சரி சரி. இது நம்ம சின்னப்பனுடைய கடியாரம். ஏனே, இது எப்படி கட்டுறது? எப்படி கட்டுறதுன்னா, நான் கையில கட்டிட்டு வந்துட மாட்டேன், மடியில கட்டி கொண்டு வந்துருக்கேன். இது நம்ம கண்ணப்பன் இல்ல, அவன் மோதிரம். ஏனே, இதை திருப்பி கொடுக்க வேண்டாமா? திருப்பி கொடுக்க வேண்டாம், நான் வீட்டுல வச்சுட்டு வந்திருப்பேனே. இதுக்கெல்லாம் 4 நாள் வாடகை, அதுக்கு மட்டும் 8 2 நாள் தான் டைம். அண்ணே, நான் உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்ததுன்னா ஊனு சத்தம் கொடுங்க, நான் ஓடி வந்தேன். அண்ணே, அந்த பொண்ணு வந்தா அங்கேயே நிறுத்தி வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போட்டிருக்க நகையெல்லாம் ஓசின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் என் மான மரியாதை கப்பல் ஏறி போயிரும். இந்த கடியாரம் ரொம்ப சிறுசா இருக்கு, என் கைக்கு பெருசா இருந்தா எப்படி இருந்திருக்கும். சரி, நான் போட்டிருக்க கடியாரம், செயின், மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த செயின் என்ன இப்படி நல்லா இங்க எங்க அண்ணனை நிக்க வச்சனே. நான் இங்க இருக்கேன், அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ, நிக்கிறீங்களே, வாங்க வாங்க. நீங்க பாக்குற அளவுக்கு இந்த வீடு அரண்மனையும் இல்ல, தாஜ்மஹாலும் இல்ல. ராமர் இருக்கிற இடம் தாங்க சீதைக்கு அயோத்தி.
ஏங்க வீட்டுக்கு வந்தவங்கள உட்கார சொல்ல மாட்டீங்களா? மன்னிச்சுங்க, உங்களை பார்த்ததுல மறந்துட்டேன். உட்காருங்க. என்னங்க? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. என்னங்க இது பட்டு வேஷ்டி விரிக்கிறீங்க? ஆமாங்க, நேத்து நீங்க போகும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க? நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சுதான் உங்க அன்பை தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னீங்க. இந்த சின்னமணியானால இந்த பட்டு வேஷ்டில தாங்க உங்களை உட்கார வைக்க முடிஞ்சது. உட்காருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஹார்மோனி பெட்டி இருக்கா? இருக்கு. கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? ஆ. உட்காருங்க. இந்தாங்க. என்ன இது? என் மனசுல இருக்கிறத இதுல எழுதிருக்கேன், படிச்சு பாருங்க. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? இத நீங்க பாடணும், அத நான் கேட்கணும்.